Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் fondant எப்படி வீட்ல இருக்கிற பொருள் வச்சு ஈஸியான மெத்தட்ல செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கப் சுகர் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணும்போது 1 டேபிள்ஸ்பூன் corn flour சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருள் பவுடர் சுகர், மில்க் பவுடர், பாதி லெமன் எடுத்துர்க்கேன். கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் தேவைப்படும். இந்த 4 பொருட்கள் வச்சு தான் நாம இன்னைக்கு ஹோம்மேட் fondant ரெடி பண்ண போறோம். 1 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மில்க் பவுடர், கொஞ்சம் பவுடர் சுகர், கொஞ்சம் லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கும் லெமனும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பவுடர் சுகர், மில்க் பவுடர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு fondant தேவையோ அந்த அளவுக்கு பவுடர் சுகர், மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டு நீங்க fondant ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு fondant ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பிங்க் கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் நான் லிக்யூடாக ஆட் பண்ணதுனால எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பவுடர் சுகர், மில்க் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் பவுடராக இருந்துச்சு அப்படின்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபாண்டண்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பரான பிங்க் கலரில் fondant ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு போர்ஷனில் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிஸ்தா எசன்ஸ் தான் க்ரீன் கலருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மில்க் பவுடரோ இல்லை பவுடர் சுகரோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் fondant சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த fondant நம்ம ரெடி பண்ண உடனே யூஸ் பண்ணிடணும், இல்லைனா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா ட்ரை ஆயிரும். இதில் லைட்டாக பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி நல்ல மெல்லிஸாக திரட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வருதுன்னு. இது ஒரு வேளை நம்ம ஷேப் பண்ணும்போது ஒழுங்காக வரலன்னா திருப்பி நல்ல பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு திருப்பி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வெளியே கிடைக்கிற fondant விட இந்த ஹோம்மேட் fondant ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இன்றைக்கி நான் ரெடி பண்ண fondant வச்சு பார்பி கேக் டெக்கரேட் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம fondant கேக் செய்யும் போது கேக்கில் பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செய்வோம். இன்றைக்கி நான் பட்டர் க்ரீம் எதுவுமே அப்ளை பண்ணலை. அப்படி டைரெக்டாகவே ஹோம்மேட் fondant வச்சு பார்பி கேக் ரெடி பண்ண போகிறேன். ஓவன் யூஸ் பண்ணாமல் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சின்ன பார்பி டால் வச்சு தான் நான் இன்றைக்கி கேக் செஞ்சுருக்கேன். கேக்கோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கடையில் வாங்குகிற fondant கம்பேர் பண்ணும்போது ஹோம்மேட் fondant ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சூப்பரான fondant ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.